வணக்கம். கல்லீரல் நம்ம உடலில் ஒரு மிக முக்கியமான உறுப்பு. இது என்ன முக்கியமான அப்படி பணிகள் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிப்பதற்கான பித்த நீர் கல்லீரலில் உற்பத்தி ஆகுது. நம்ம உடல் வளர்ச்சி, நம்ம உடலில் இருக்கிற நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு உண்டான முக்கியமான புரதச்சத்து அனைத்துமே கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகுது. கல்லீரல் இது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான எனர்ஜி கிளைக்கோஜனாக ஸ்டோரேஜ் ஆகுது. வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே கல்லீரலில் ஸ்டோரேஜ் ஆகுது. இன்ஃபேக்ட் இது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம உடலில் இருக்க நிறைய கழிவுகள் கல்லீரல் மூலமாக தான் அகற்றப்படுது. ஸோ கல்லீரல் எதனால் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே குடிப்பழக்கத்தை பற்றி தெரியும். அதே அளவில் முக்கியமாக இப்போது இந்த கல்லீரலில் கொழுப்பு ஏற்பட்டு கல்லீரல் பாதிக்கப்படுறது ஒரு முக்கியமான காரணமாக வந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுங்கிற இந்த கிருமிகள்னால கல்லீரல் பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் உண்டாகிறாங்க. அண்ட் ஃபைனலாக மரபணு ரீதியாக கூட குழந்தைகளில் கூட இந்த கல்லீரல் நோய் ஏற்பட்டு கல்லீரல் அவதிக்கு உள்ளாடுறாங்க நிறைய பேர். ஸோ இதற்கு ரொம்ப ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சிட்டா மருத்துவத்திலே இதை குணப்படுத்தி கம்ப்ளீட்டாக சரியாக்க முடியும். அந்த கல்லீரல் ரொம்ப பாதிப்படைஞ்சு அது ஒரு செயலிழந்த நிலையில் ஒரு நோயாளியின் மருத்துவர்கிட்ட வந்தால் அந்த கல்லீரலை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இதற்கு நீங்கள் டெஃபினட்டாக பயப்பட தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மருத்துவ முன்னேற்றங்களை வச்சு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியும். அறுவை சிகிச்சை முடிஞ்ச 2 மாதங்கள்லேயே அவங்களோட நார்மல் லைஃப்பில் இருப்பாங்க. குழந்தைகளாக இருந்தால் பள்ளிக்கு போக முடியும், வேலை செய்கிறவங்க அவங்க வேலை இடத்துக்கு செல்ல முடியும். இன்ஃபேக்ட் அவங்களுடைய நார்மல் லைஃப்பில் தான் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது கூட ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். கல்லீரல் பாதிக்கிறது நமக்கு ஆரம்ப நிலையில் தெரியாதது ஒரு நல்ல விஷயம் அண்டு ஒரு ஆபத்தான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 70% கல்லீரல் நமக்கு அதிகமாக இருக்குது. அந்த அளவு கல்லீரலும் பாதிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு முதல் அறிகுறியே வருது. இந்த பித்த நீர் சம்மந்தப்பட்டு மஞ்சள் காமலை நிறைய நோயாளிகளுக்கு இருக்கும். புரதச்சத்து குறையிறதுனால அவங்க உடலில் நீர் ஃபார்ம் ஆகிறது, அவங்க கை காலெல்லாம் வீக்கம் அடைகிறது, அவங்கள ரத்தம் உறையாமல் போகிறது. இன்ஃபேக்ட் உடலே குன்றிடும், அந்த அளவுக்கு புரோட்டீன் குறைவாக இருக்கும். அண்ட் ஃபைனலி அந்த நச்சுப்பொருள்லாம் நம்ம உடலேருந்து ரிமூவ் ஆகாதனால அவங்களுக்கு அந்த பிரெயினில் அம்மோனியா லெவல்ஸ் எல்லாம் பாதித்து அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற நிலையில் கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸ், ஒரு லிவர் கோமான்னு சொல்லுவோம், அந்த நிலையில் கூட இந்த நோயாளிகள் சில பேர் மருத்துவர்கிட்ட வருவாங்க. இது எல்லாமே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகி நார்மலான லைஃப்பில் அவங்களால இருக்க முடியும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது லிவர் செயலிழப்பு, லிவர் ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் லிவர் புற்றுநோய், கேன்சருக்கு கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சரியான நேரத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகி இதுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பற்றி நிறைய குடும்பங்களில் பேசும்போது ஒரு பயம், ஒரு விழிப்புணர்வு குறைவானதாக இருக்கிறதுனால அந்த பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச எந்த ஒரு நோயாளிகள்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா கல்லீரல் நம்ம நகம், முடி போல் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு உறுப்பு. ஒருத்தருடைய உடல்லேருந்து ஒரு வலது பாகமோ இடது பாகமோ ஒரு பாகத்தான கல்லீரலை எடுத்தோன்னா 2 மாதத்துக்குள்ளாவே அந்த கல்லீரல் முழுசையாக வளர்ந்து அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவங்களால செய்ய முடியுது. ஸோ இதை உணர்ந்தவங்க எல்லாருமே கல்லீரல் தானம் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்கங்கிறது தான் என்னுடைய ஒரு செய்தி. நான் டாக்டர் இளங்குமரன், அப்போலோ மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை துறையின் தலைவராக இருக்கிறேன்.